ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திவாலி ஹல்வா ரெசிபீஸ், திவாலி ஸ்வீட் ரெசிபீஸ்னு சொல்லலாம். 4 ஹல்வா பார்க்க போகிறோம். எல்லாமே இன்ஸ்டன்ட் குவிக் அண்ட் ஈஸி ஹல்வா தான். ஸோ நான் ஃபஸ்ட் பீட்ரூட் ஹல்வா பண்ண போகிறேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் டைமர் வச்சு கூட இந்த ஹல்வா ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு 30 to 40 மினிட்ஸில் நம்ம 4 ஹல்வாவும் பண்ணிடலாம். ஸோ முதல்ல அந்த 3 ஹல்வாவுக்கு நம்ம தேவையான முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதே நெய்யிலே பீட்ரூட்டை நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். ஸோ நெய்யில் நம்ம சாட் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இதை. ஸோ நெய்யிலே வதக்கும் போது அது கொஞ்சம் வெந்துடும். இதுலேயும் வதக்கின இந்த பீட்ரூட்டை நெக்ஸ்ட் நான் குக்கருக்கு மாற்ற போகிறேன். இதில் நான் 2 கப் பால் ஊற்ற போகிறேன். ஆக்சுவலாக 1 கப் போதும். ஆனால் நான் அடுத்து பண்ண போகிற ரஸ்க் ஹல்வாவுக்கு 1 கப் எடுத்துகிற போகிறேன். ஏன்னா பீட்ரூட்டோட கலருக்காக. இதுலேயே 1 கப் பீட்ரூட்டுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், ஏன்னா ஒரு கோவா ஸ்மெல் வரதுக்காக. இதெல்லாம் மூடி ஒரு விசில் விட்டால் போதும். ஸோ பீட்ரூட் இப்போ நல்லா வெந்திருக்கும். இதை அப்படியே நம்ம கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது சுருண்டு ஹல்வா பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி பார்க்க போகிறோம். பீட்ரூட் பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு. ரெசிபீஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மெஷர்மெண்ட்ஸ்லாம். ஸோ ஏதாவது டவுட்னால் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கேஷ்யூஸும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி சாட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிரும். ஸோ ஹல்வா ரெடி. எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போது ரஸ்க் ஹல்வா. ஆக்சுவலாக இது பிரெட் ஹல்வா டேஸ்ட்டில் தான் இருக்கும். ப்ரெட்டை ஃபுல்லும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப நெய் ஆகுங்கிறதுக்காக நான் ரஸ்கில் ஜஸ்ட் நெய்யை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் விட்டு பண்ணும்போது சிமிலராக தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஹல்வாவும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் 1 கப் பால் எடுக்கிறேன். இது நான் பீட்ரூட் ஹல்வாக்கு யூஸ் பண்ண பால். நீங்கள் நார்மலாக மில்க் எடுத்துக்கலாம். 1 கப் மில்க் ஊற்றிட்டு இதில் 1/2 கப் சுகர் போடணும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ரஸ்க் பாலெல்லாம் உறிஞ்சி ஒரு ஹல்வா ஸ்டேட்டுக்கு வந்துடும். நம்ம முந்திரி அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றினோன்னா நம்மளோட ரஸ்க் ஹல்வா ரெடி ஆயிரும். ஸோ ரஸ்க் ஹல்வா ரெடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் பதம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோதுமை ஹல்வா. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் நெய். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா சாட் பண்ணிடணும். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வரும். அந்த வகையில் சாட் பண்ணணும். ஏன்னா நம்ம சரியாக வதக்கலைன்னா நம்ம வேக வைக்கும்போது நிறைய கட்டி விழ ஆரம்பிச்சிரும். அது பர்ஃபெக்ட் ரெசிபி கிடையாது. ஸோ நல்லா முதல்ல வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை சிம்லே வச்சுருக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம சின்ன சின்ன கட்டிலாம் விழுந்துருந்துச்சுன்னா அதை உடச்சி விட சரியாக இருக்கும். ஃபுட் கலர் எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன். இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சுகர், 3 கப் தண்ணி, 1 கப் நெய். இதுதான் ஆக்சுவல் ரெசிபி. ஏலக்காய் தூள் 2 ஸ்பூனு, நெய் மட்டும் அப்பப்போ நம்ம 1 ஸ்பூன் ஊற்றி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த ஹல்வாக்கு கோதுமை ஹல்வாக்கு மட்டும் கரெக்டாக வரும்.
ஃபைனலாக இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளேஸியாக வந்திருக்கு கோதுமை ஹல்வா. மேலே நெய்யெல்லாம் பிரிஞ்சு. ஸோ கரெக்டான பதம் இது தான். ஸ்பூனில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. ஸோ கரெக்டான பதம் இது. நம்மளோட கோதுமை ஹல்வாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சொரக்காய் ஹல்வா. அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு ஃபுல் சொரக்காய் நான் துருவியிருக்கேன். 1.25 கப் 1.5 கப் வரும். இதுக்கு நம்ம ஒரு 2 கப் பால் விடலாம், இல்லை 1.5 கப் பால். முதல்ல நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு 1.5 கப் பால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வதங்கிச்சு பாருங்கள். அந்த நெய்யில் 1.5 கப் பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். ஸோ அந்த பால்லே அந்த சொரக்காய் நல்லா வெந்து அப்படியே இறுகி வரும். நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சொரக்காய் ரொம்ப சுகர் ஏற்காது. நம்ம 1 கப் போட்டோன்னா ஜாஸ்தி ஆயிரும். அதனால் அதே மாதிரி இதில் முந்திரியும் பாதாமும் நான் கோர்ஸ் பவுடராக அரைச்சி போட போகிறேன். வறுத்து எதுவும் போட போகிறதில்ல. ஏன்னா இது ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். இது அந்த பாலில் அந்த சொரக்காயில் வெந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 7 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சொரக்காய் நல்லா இந்த பாலெல்லாம் சுண்டி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா நம்மளோட சொரக்காய் ஹல்வாவும் ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் இந்த ஹல்வா ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஹல்வா ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அலவும் சமையல் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.